சைக்காலஜியில் ஏதாவது எனக்கு கண்டென்ட் வேணும்னா நான் மோஸ்ட்டாக புக்ஸை ரெஃபர் பண்ணுவேன், இல்லைனா ஆர்டிகல்ஸை பார்ப்பேன், இந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்பேன். இப்போலாம் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டுன்ற மாதிரி ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அதுதான் என்னென்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ். ஓகேவா? ఎందుకండి బతుకుతావు? இப்போது அது தெரியும் பேக். ஸோ சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாலேயே இருக்கும், நிறைய பேஜஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேருந்து நான் ஒரு 5 பேஜஸ் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுலேருந்து ஒரு சில சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் நம்ம இப்போ எடுத்து பார்ப்போமா? ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட், எம்மா வாட்சன்லாம் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்லியிருக்காங்க. வியரிங் அன்பிராண்டட் அண்ட் சீப் கிளாத்ஸ் டசன்ட் மீன் யூ ஆர் புவர். ரிமெம்பர் யூ ஹேவ் அ ஃபேமிலி டு ஃபீட், நாட் அ கம்யூனிட்டி டு இம்ப்ரெஸ். ஓகே நெக்ஸ்ட்டு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் போமா? When someone likes you or has crush on you, they will always smile whenever you are around. இதை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு மீம் தான் ஞாபகம் இருந்துச்சுதோ. இதான் இப்போது விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ். சைக்காலஜி வந்து எதில் முதல்ல கவர் ஆகும்னா, சைக்காலஜி இஸ் அ சயின்டிஃபிக் ஸ்டடி. ஓகேவா? இது இவங்க போட்டிருக்கிறது எல்லாமே ஃபிலாசபிக்கல் ஃபேக்ட்ஸ். அதுவும் வந்து சிலது கோட்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? கோட்ஸ்னால் தெரியும், யாராவது சொன்னது தான் அது வந்து எடுத்து சொல்லுவாங்க. சயின்டிஃபிக் ஸ்டடின்ற மாதிரி இருக்கும்போது அது வந்து எவிடென்சஸ், ரிசர்ச்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து அந்த ஸ்டடியை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுதான் சைக்காலஜி பேசிக்காகவே அது வரும். ஓகேவா? ஃபிலாசபின்ற மாதிரி இருக்கும்போது சயின்டிஃபிக் ஸ்டடி இல்லாமல் அவங்க எப்படின்னா ஒருத்தர் ஒரு பெரிய ஸ்காலர் இருக்கார், அவரோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணால் கூட அது ஃபிலாசபிக்கல் ஃபேக்ட்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, லைக் இப்போ நான் சொல்கிறேன், லைக் லவ் மேரேஜில் வந்து அவங்க 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்றதுக்காக வந்து அவங்கக்கிட்ட வந்து டிவோர்ஸ் ரேட் கம்மியாக இருக்குது. அரேஞ்ச் மேரேஜில் வந்து ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணுறதுனால டிவோர்ஸ் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எந்த எவிடன்ஸும் இல்லாமல், எந்த ஸ்டடியும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன்னா இது ஒரு ஃபிலாசபிக்கல் ஸ்டடின்ற மாதிரி வரும். ஓகேவா? அட் த சேம் டைம் வந்து இப்போது ஒரு ஸ்டடி எடுக்கிறேன் நானே, லைக் ஒரு சொசைட்டிக்குள்ளே வந்து ஒரு 10,000 கப்புள்ஸ் கிட்ட லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து டிவோர்ஸ் ரேட் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டடியோடு எடுக்கிறேன். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, எத்தனை பேர் டிவோர்ஸ் ரேட் இருக்காங்க, இந்த மாதிரி ஸ்டடியோடு எல்லாமே நான் அப்ரோச் பண்ணால் அது ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி. ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடிக்கும் ஃபிலாசபிக்கல் ஸ்டடிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஸ்டடியை விட இந்த என்ன சொல்கிறது ஒரு வேகான டாப்பிக்காக இருக்கும். ரிலேஷன்ஷிப், மோட்டிவேஷன், இந்த மாதிரி அது வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ன்ற மாதிரியும் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் பேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான் பார்க்க முடியும் மோஸ்ட்லி. உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த ஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்ற மாதிரி இருந்தீங்கன்னா நிறைய புக்ஸ் அவைலபிள் இருக்குது, ஆர்டிகல்ஸ் இருக்குது, பர்டிகுலர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதில் போய் நீங்கள் செக் பண்ணலாம் மோஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் பார்த்து ஸ்க்ரோல் பண்ணுறதோடு சரி, அதோடு விட்டுறது தான் இது பெட்டர் ஆக்சுவலி. Hey, living life up in the fast lane.